ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் ஸ்டார். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரஞ்சித் இயக்கத்தின் மூலமாக வெளிவந்த தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒரு மலைப்பகுதியில் பேல்பூர் எனும் கிராமத்தில் விக்ரமும் அவரோட மக்களும் விவசாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது அங்கே இருக்கிற ஜமீன்தாரால் இவன் நிலத்தை பிடுங்கி இந்த மக்களோட வாழ்க்கையை அழித்திருக்கார். இன்னொரு பக்கம் சோழர்கள் தேடி போன சுரங்கம் தேடி பிரிட்டிஷ் படை அந்த சுரங்கம் இருக்கிற இடத்தை நோக்கி போகுது. விக்ரமும் விவசாயத்தை இழந்த நோக்கில் பிரிட்டிஷ் படையோடு நோக்கி அவரும் கிளம்புறார். அதுக்கு பிறகு நடக்கிற அமானுஷமான சம்பவங்கள் அடுத்து தான் இந்த படம் நோக்கி செல்கிறது. இந்த படத்தோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பார்க்க போனால், ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். இந்த படம் இந்த வெற்றியாக காரணமே விக்ரமோட நடிப்பு தான். இவர் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கார் இந்த படத்தில். இவர் ஓஸ்கார் அவார்டு கேட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை, இந்த படம் முடிகிற கிளைமேக்ஸில் தான் இந்த படத்தோட கதையை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கள். இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரமும் ஓகே, அவர் இந்த பெர்ஃபார்மன்ஸை நல்லா நீட்டாக காட்டியிருக்கோம். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் எனக்கு இருந்தது. என்னோடய பாயிண்ட்ஸ் இந்த படத்துக்கு 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த மூவியோட வேர்ல்டு வைட் கலெக்ஷனை பார்க்க போனால், வேர்ல்டு வைட்லேயே இந்த படம் 115 crores தாண்டி இருக்குது. சொல்லப்போனால் விக்ரமுக்கு ஒரு பெரிய படைப்புன்னு சொல்லலாம். மூவி ஓகே, ஓவராலாக ஓகே, எனக்கு ஒரு மஸ்ட் வாட்சாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுத்து ஓகேயாக இருக்குது இந்த படம். ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிலிம் ஸ்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.